செலிப்ரேஷன் நாங்கள் டைட்டில் கார்டுக்காக வந்த கூட்டம் சார். படம் பார்க்குறதுலாம் அடுத்தது டைட்டில் கார்டுக்காக வந்த கூட்டம் அது. 50 years ரஜினிசம் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். டைட்டில் கார்ட்லேயே சேஞ்சஸ் இருக்குன்றாங்க, அதுவே எங்களுக்கு போதும். ஆமாம், ஐ திங்க் கனடாலாம் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. யூடியூப் வாட்ஸ்அப்லாம் இன்னும் ஒரு 4 மணி நேரத்துக்கு பார்க்கக்கூடாது இங்கே நின்றுட்டு இருக்கோம். இல்ல சார், எல்லாரும் கொஞ்சம் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்க ரிவ்யூ பார்க்கவே கூடாது, வந்து இங்க தான் தலைவரை பார்க்கணும்ட்டு வந்திருக்கோம் நாங்களாம். நீங்களே பாக்குறீங்களே, நிக்க இடம் இல்லாம பேசிட்டு இருக்கோமே. 50 years ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் செலிப்ரேட்டிங் சார். கலெக்ஷன்லாம் அடியே வாங்காது சார். குழந்தைங்க எல்லாம் சன் டிவில பார்க்க போகுது, அடல்ட்ஸ் எல்லாம் தியேட்டர்ல பார்க்க போறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆல்ரெடி ப்ரீ சேல்ஸ்லயே 100 crores டச் பண்ணியாச்சு. சோ இது வந்து டெஃபினெட்லி ஃப்ளாப் ஆகலாம் வாய்ப்பே இல்லை. சார் இன்னைக்கு லோகி, நேத்திக்கு நெல்சன், நாளைக்கு யாரோ. தலைவர் மட்டும்தான் நிரந்தரம். ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரே ரஜினிகாந்த். தேங்க்யூ சார். சார் அந்த குதிரை நிற்காது சார். இன்னும் அடுத்த 20 வருஷத்துக்கு அதுதான் சார் நம்பர் 1. இந்த கேள்வியே கேட்கக்கூடாது. எப்பயுமே நம்பர் 1 தலைவர் ரஜினிகாந்த் மட்டும்தான். கூலி ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நான் இந்த படத்தை பார்க்க. ஓகே, தலைவர் படம் பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. நாங்கள்லாம் மலேசியாலேருந்து வந்திருக்கோம். ஸோ மலேசியாலேருந்து இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஷோட இந்த வைப்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஆமாம், அங்கேயே படம் ரிலீஸ் ஆகுது. அங்கேயும் இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு இது 10 மடங்கு கூட. ஸோ இந்த ஒரு செலிப்ரேஷன் பார்க்கறதுக்காக அங்கேருந்து வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. பாலாபிஷேகம் செய்யறாங்க, அப்புறம் இந்த பட்டாசு இந்த மாதிரிலாம் வெடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. 50 வருஷமா நிறைய ஹீரோ இருக்காங்க. 5 decades அவரே ஹீரோவா இருந்து இவ்வளோ பட்ஜெட்ல வந்து படம் செய்யறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் நியூ ஏஜ் டைரக்டரோடலாம் வேலை செய்யறாரு, அது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து நியூ ஏஜ் டைரக்டர். அவர் வந்து இப்போ வந்து டைரக்டர் இல்லை. இந்த ஒரு கோம்போ வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்குது. என்ன மாதிரி இருக்க போகுது, இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னு நான் வேறு சொல்லிட்டாரா லான்ச்சில். ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டடாக தான். ஏ சர்டிஃபிகேட் மேபி அந்த படத்துக்கு அதுதான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்மள மாதிரி எல்லாம் பார்க்குறோம்ல, ஸோ கிட்ஸ் மேபி பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனால் ஓகே, நம்மளாம் போய் பார்ப்போமே. ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கெல்லாம் ட்ரெய்லர் மலேசியாவில் பார்த்தோம். மலேசியாவில் பார்க்கும்போது அந்த ஷார்ட் வரும்போது எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. டைமை பார்த்துக்கிட்டே இருக்கோம், எப்படா 9 மணி ஆகும்னு. மலேசியாலலாம் இன்னும் வெள்ளனே ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே 9 மணி தானே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ இல்லை எது போனே திறக்கல, தெரிஞ்சிடும்ல, வேண்டான்னு பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க. ஏன்னா ஏ சர்டிஃபைட் மூவி என்ன மாதிரியான ரா சீன்ஸ் இருக்க போகுது, வேறு ஜோனர் ஆஃப் ரஜினிகாந்த் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இல்லைங்க, சின்ன பசங்களெல்லாம் பார்க்க முடியாது. பட் பரவாயில்ல, நிறைய மூவிஸ் 33 இயர்ஸ்க்கு அப்புறமா ஒரு மூவி தானே வருது, பரவாயில்ல. அப்படி கிடையாதுங்க, ஃபேமிலி ஆடியன்ஸு தான் பார்க்கணுன்னு இல்லை. எங்களை மாதிரி ஆளே பார்த்து நாங்கள் 1000 கொண்டு வந்துடுவோம், 100 crores கொண்டு வந்துடுவோம். நான் நேற்று நைட்லேருந்து வெயிட் பண்ணுறேங்க. 12 o'clockலேருந்து இங்கே தான் இருக்கேன். இனிமேலும் அவர் தான் இருப்பார். அந்த மைல் ஸ்டோன் அவர் தான் கிரியேட் பண்ண முடியும். அவர் தான் அதை பிரேக் பண்ணுவார். அவரால் மட்டும் தான் முடியும். ஒருத்தர் வந்து 50 years தக்க வைக்கிறதுன்றது ஈஸி கிடையாது. ஹி வில் பி த ஒன். நம்பர் 1 வேக்கண்ட் ஆகாது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவர் எப்படி காமிக்கிறாரு, ஹி இஸ் நாட் அ ஃபேன் பாய். ஆனால் ஹி இஸ் அ சினிமேட்டிக் ஃபேன் பாய். ஸோ சினிமேட்டிக் வேர்ல்ஸில் அவர் எப்படி காட்ட போகிறாருன்றது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லாரும் அவர் ஃபேன் பாய் இதில் தான் காமிச்சிருக்காங்க. மூவி வைஸில் எப்படி காட்ட போகிறாங்கன்றது இது கொஞ்சம் புது டைப் மூவியாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சாரி, இல்லை அது லொகேஷன் இல்லை வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் எங்களுக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கை லெவலில் இருக்குது. ஏன்னா டைரக்டர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் தலைவர் நெவர் டிசப்பாயின்ட். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இவ்வளோ தூரம் வச்சுட்டு தான் வரும். ஹீஸ் அ லெஜெண்ட் சார். ஸோ எப்படி பார்க்குறோம், சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். அதாவது இங்கே இருக்கிற ஃப்ரான்ஸ் எல்லாருமே வந்து ஆர் குவைட் above 35. ஸோ அதனால் சின்ன வயசுலேருந்து பார்க்குறோம். அவர் ஆல்வேஸ் அட் த டாப். எனி டே தெல் பி நோ மேட்ச் டு ஹிம் எவர். செம்மையாக இருந்துச்சு சார்.
டிசிஷனே வந்து வேற லெவலில் இருந்துச்சு. இல்லை பரவாயில்ல நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்பெகுலேஷன்ஸ்லேயே இருக்கோம்ல. ஸோ பரவாயில்ல, உள்ளே போனோன்னே எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு தெரியல. அது பரவாயில்ல, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். வீட்டில் இருந்து குழந்தைங்களுக்கு கூப்பிட்டு வர முடியல. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். சார் புல்லரிக்குது சார். ஸோ முதல்ல தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பெருசாக இருக்குது ப்ரோ. த மேன் த மித் ஹிம்செல்ஃப். லைக் நாங்கள் வந்துட்டு டைட்டில் கார்க்காகவே வந்திருக்கோம் மூவிக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. பட் தெரியல எப்படி இருக்கும், ஏன்னா ட்ரெய்லர் அந்த அளவுக்கு இல்லை. பட் லெட்ஸ் see என்ன நடக்குது பார்க்கலாம். ஆரம்பிச்சிட்டாங்க போலயே. ரொம்பவே கம்மியாக இருக்குது ப்ரோ. நான் லாஸ்ட் டைமும் வந்திருந்தேன். இது வந்து ஹாஃப் கூட இல்லை ஐ திங்க், பிகாஸ் ஆஃப் அந்த ட்ரெய்லர்னால போல். பட் ஸ்டில் அந்த 4 o'clock ஷோ இருந்த அந்த ஒரு வைப் வேறு இல்லையா. பட் திஸ் இஸ் சம்திங் ஹவ். பட் அந்த நம்மளுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குது இல்லையா, அவரோட டைட்டில் கார்டு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் இட்ஸ் பீன் 2 years அதை நம்ம தேட்டரில் பார்த்து. அண்ட் தென் இது பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஹவவர் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் இருக்குல்ல, வெயிட்டிங் ப்ரோ, வெயிட்டிங். யா அது ஆக்சுவலி டு பி ஃப்ராங்க் அது வந்து தலைவர் மாதிரி தெரியல. பட் இப்போ பார்க்கலாம் அது உண்மையிலே தலைவராக இல்லை வேறு யாருனா இருந்தால் காண்டாயிருவேன். அது உண்மையிலே தலைவராக இருக்கணும், இருந்தால் ஓகே ஃபைன் தான். பண்ணியிருக்கலாம் ப்ரோ லிட்ரலி. ஆனால் ரிலீஸ் பண்ணாதது நல்லது. எங்களுக்கு காலையிலலாம் அப்படியே யாராக இருக்கும் ஓடிட்டு இருந்தது. 3 years முன்னாடி தலைவர் தான் வந்து ஃபுல் இது வந்துருச்சு. வேறு யாரா இருந்தால் வந்திருக்க மாட்டோம் இந்த பக்கம் கூட. பட் சம்பவம் அவராக இருந்ததுனால நல்ல வேலை ரிலீஸ் பண்ணாங்க. பண்ணாமலாம் இருந்ததா காலி, அவ்வளோதான். நல்ல வேலை ரிலீஸ் பண்ணாங்க, அது தலைவர் தான் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல் ஹாப்பி ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இப்போ எல்லாமே அப்படி ஆயிடுச்சு ப்ரோ. எந்த மூவி எடுத்தாலும் அப்படி தான் இருக்குது. A+ வந்துருக்குது பிகாஸ் ஆஃப் நிறைய ஃபைட் இருக்கும்ன்ட்டு. இப்போ எல்லாருமே ஃபைட் பார்க்குறாங்கல்ல, அதில் என்ன இருக்குது. ஸோ தட் எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். எல்லாரும் வந்துடுவாங்க இல்லைன்னு நினைக்கிறேன். வந்துடுவாங்க ப்ரோ, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த படம் தான் இல்லை வைப்ரண்ட், எந்த படம் தான் வயலன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ தட் வந்துடுவாங்க. அந்த டைட்டில் கார்டு, எப்பிக் டைட்டில் கார்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஏதோ 50 seconds ஏதோ பிட் இருக்காமே உள்ள. லைக் 50 years ஆஃப் சினிமாக்காக 50 seconds ஏதோ கிளிப் இருக்கு அவருது. போதாதா, அது ஒன்று போதாதா நாங்கள் தேட்டரில் பார்க்க. தட்ஸ் ஃபைன் ப்ரோ. என்ன ப்ரோ அவர் ஒரு ஆரா ப்ரோ. லைக் ஃபுல் பாசிட்டிவிட்டி. யாருக்கு வரும் சொல்லுங்களேன். இத்தனை பேர் எதுக்கு வந்திருக்காங்க, கதைக்கா என்ன நடக்குது எதுவுமே தெரியாதுல்ல. ஜஸ்ட் லைக் தட் டைட்டில் கார்டுக்காக. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவ் இருக்கும். அவர் பார்த்தா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், இந்த டிப்ரெஷன்லாம் போகும்னு வந்திருக்கும். ஸோ அதை விட்டால் முடிஞ்சு மொத்தம். பட் சம்ஹவ் ஒரு டைட்டில் கார்டு இருக்குதுல்ல, அது போதும். தேங்க்யூ.